அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். காது, மூக்கு, தொண்டை, சளி தொந்தரவு, இரும்பல் போன்ற விஷயம், பற்களில் ஏற்கனவே உபத்திரம் இருக்கவர்கள் கவனம். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற பிரச்சனை தீரும். பயணங்கள் உத்வேகத்தை பெறும். உள்ளூர், தொலைதூரம், கடல் கடந்த பயணங்கள் ஏற்றத்தை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிறு சிறு பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. தொழில் ரீதியாக அற்புதமான ஏற்றம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு. யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு சகல விதத்தில் ஜெயம். தொழிலில் ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பு. பழைய கடன்கள் பைசல் செய்யக்கூடிய உங்கள் அமைப்பு. கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல் தீரும். புது உத்தியோக மாற்றமோ, ஏற்கனவே உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளோ தீரும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருந்த ஏழ்ரை தீரும். மனமிட்டு பேசுவதும் உங்கள் தவறுகளை திருத்திக் கொள்வதும் உங்களுக்கு மீண்டும் ஒரு ஆப்பரச்சுனிட்டியை கொடுக்கும். உத்தியோகத்தை ஸ்டடி பண்ணி கொண்டாலே நிம்மதியான தூக்கம் வரும். எதற்கு இவ்வளோ ஈகோ, எதற்கு இவ்வளோ கோபம் என்பதை மட்டும் சிம்மராசிக்காரர்கள் சிந்தித்து வைப்பது நன்மை. எல்லாம் தெரிந்தாலும் ஏதோ நீங்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் கஷ்டப்படுகிறவர்கள் போல், மற்றவர்களெல்லாம் நிம்மதியாக இருக்கிறதை போலெல்லாம் யோசிக்காதீர்கள். தத்துவத்தை அதிகமாக யோசிக்கக்கூடிய பேசக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் அந்த தத்துவத்திற்கு உண்டான அர்த்தத்தை கடைபிடிக்காமல் இருப்பது தான் இத்தனை வேதைகளுக்கும் உண்டான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக பிள்ளைகளிடம் மனமிட்டு பேசுவது நன்மை தரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையும். பெற்றோர் பெரியோரால் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம்.